நமஸ்காரம். நான் இன்றைக்கி கூட்டு வடம் பண்ணி காமிக்க போகிறேன். அதுக்கு வந்து அரைச்சி வச்சுருக்கேன்னா அந்த கூட்டு வடாங்கிறது புளிப்பு கூட்டுக்கு, வெத்த குழம்புக்கு இதுக்கெல்லாம் வறுத்து போட்டால் நல்லாயிருக்கும். காய் இல்லைன்னா கூட இதை வறுத்து போடலாம் எண்ணெயில். அது பண்ணுறதை காமிக்கிறேன் வாங்க. உங்களுக்கு கூட்டு வடம் பண்ணுறேன். கூட்டு வடத்துக்கு வேணுங்கிற சாமான்லாம் வச்சுருக்கேன். பரங்கிக்காய், கடலைப்பருப்பு 1 கப்பு, உளுத்தம்பருப்பு முழு உளுந்து 1 கப்பு, காரத்துக்கு காஞ்ச மிளகா ஒரு 6 வச்சுருக்கேன், உப்பு, பெருங்காயம். முதல் இந்த பரங்கிக்காயை தோல் எடுத்துகிட்டு துருவி வச்சுக்கணும். கடலைப்பருப்பு, உளுத்தப்பருப்பு, மிளகா 3 ஊற வச்சுட்டு உப்பு பெருங்காயம் போட்டு குறன்னு அரைச்சி வச்சுக்கணும், பருப்பு சுருக்கி அரைக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் பண்ணுறதை காமிக்கிறேன் உங்களுக்கு. இது பரங்கிக்காய் துருவி வச்சுட்டுருக்கேன். நேற்றுக்கா இந்த பருப்பெல்லாம் ஊற வச்சது 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு குறன்னு இது மாதிரி வெட்டியுமே அரைச்சி வச்சுட்டுருக்கேன். இப்போ இதை வந்து இதிலேயே போட்டு கலந்துக்கலாம். இந்த ஊற வச்சதில் உப்பு பெருங்காயம்லாம் போட்டு அரைச்சி வச்சுருந்தேன். அதுலேயே இந்த பரங்கிக்காய் துருவினதையும் போட்டு இந்த மாதிரி கலந்து வச்சுருக்கேன். இதை நீங்கள் வந்து பூசணிக்காய் போட்டு தான் எல்லோரும் பண்ணுவேன். நான் பரங்கிக்காயில் போட்டு பண்ணியிருக்கேன். வெங்காயம் வேணுங்கிறவா போட்டுக்கலாம். இல்லை வேறு ஏதாவது கறிக்காய் இருந்தால் கூட இதில் திருத்தி போட்டு கலந்து நீங்கள் வெயிலில் வைக்கணும். கையில் தண்ணி தொட்டுட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஒரு தட்டுலேயோ இல்லை பிளாஸ்டிக் ஷீட்டுலேயோ உருட்டி விட்டு இந்த மாதிரி வைக்கணும். இது 2-3 நாள் வெயிலில் நல்லா காயணும். காஞ்சதுக்கப்புறம் எடுத்து வச்சுட்டிங்கனாக்கா புளிப்பு கூட்டுக்கு, வெத்த குழம்புக்கு, கதம்ப குழம்புக்கு இதுக்கெல்லாம் போட்டாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் பண்ணி பாருங்கள். இதை பூசணிக்காய் சின்னதாக இருந்தது, அதை இதில் போட்டு கலந்துட்டு இந்த மாதிரி 2 தட்டுக்கு ஆற மாதிரி விட்டு வச்சுருக்கேன். கிள்ளி வச்சுருக்கேன். இது நல்லா 4-5 நாள் ஆகும் வளர்கிறதுக்கு. உலர்ந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து புளிப்பு கூட்டோ இல்லை வெத்த குழம்போ பண்ணி இதை எண்ணெயில் பொரித்து அதுக்கு போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.